Hi friends, welcome back to my channel. Today நம்ம ஒரு பொங்கல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ்ட் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் saree மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெடிஷனல் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணனும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே டோனர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. நான் பயோட்டிக் டோனர் அப்ளை பண்ணேன், குக்கும்பர் டோனர். Then Nivea soft moisturizer cream apply பண்ணேன். Toner moisturizer apply பண்ணிட்டு 2 minutesக்கு அப்படியே விட்டுருங்க. Next NYB ஓட bright and silicone based primer யூஸ் பண்றேன். இப்போ நான் Stay QUIRKY ஓட mini orange corrector யூஸ் பண்றேன். Under eye pigmentation இருக்கிற இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. பிக்மெண்டேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு foreheadல tan-ஆ இருக்கு, அங்கேயும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு நான் கையிலே blend பண்ணிட்டேன். இந்த Stay QUIRKY மினி ஆரஞ்சு கரெக்டர் வந்து பர்பிள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் கிடைக்குது. ரேட்டும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஃபுல் ஃபேஸும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஷேடில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணி நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கு மேலேயே யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேலே க்ரே ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணதால். அதுக்கு மேலே வந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் க்ரே ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இது போல் நீங்கள் உங்கள் ஷேடில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கரெக்டர் மேலே யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ரே ஆகாமல் இருக்கும் உங்கள் மேக்கப். நான் Stay QUIRKYயோட மேடஸ் மினி கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கன்சீலர் பேலட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ ஃபுல் ஃபேஸும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். நான் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் மீடியம் டு ஐ கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் ப்ரஷில். நெக்ஸ்ட்டு நான் பிளெண்டரை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மீடியம் கவரேஜ் பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு லேயர் கூட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இதே போல் ஃபுல் ஃபேஸும் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்னை விட லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன், லிக்விட் கன்சீலர். இந்த அண்டர் ஐயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணுற இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் மேக் லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அண்டர் ஐ ஏரியாலாம். ஐக்கு மேலேயும் நல்லா கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுற ஐஷேடோ நல்லா பிரைட்டாக தெரியும். பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தீபாவளி மேக்கப் லுக் வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஒரு சூப்பரான அனார்கலி காஸ்டியூமில் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பொங்கலுக்கு அனார்கலி போட போகிறீங்கன்னா நீங்கள் அந்த மேக்கப் லுக் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் லிப்ஸுக்கு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இமாலயா லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபுல் ஃபேஸையும் காம்பேக்ட் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட லூஸ் பவுடர் இருக்குன்னா நீங்கள் லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஐ ஏரியாவில் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேக் பண்ண விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு. உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் அண்டர் ஐ ஏரியாவில் நிறையா காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் மேக்கப் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபுல் ஃபேஸும் செட் பண்ணிவிடுங்க காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணி. நெக்ஸ்ட்டு நான் ஜெல் ஐலைனரில் நான் ஐப்ரோவை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சுருந்தாலும் அதை வச்சு கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டார்க்காக அப்ளை பண்ணாதீங்க, லைட்டாக வந்து இல்லாத இடத்துல மட்டும் நல்லா ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் 2 ஐப்ரோவும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். இந்த 2 ஐஷேடோவும் மிக்ஸ் பண்ணி க்ரீஸ் லைனில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பிளெண்டிங் ப்ரஷை வச்சு. நான் ஸ்விஸ் பியூட்டியோட மினி ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐஷேடோ பேலட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நல்லா பிக்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஐஷேடோ. இந்த 2 ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் 2 கண்ணுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். நான் டார்க் பர்பிள் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய saree கலர் மேட்சாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அவுட்டர் கார்னரில் பிளாக் கலர் ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். தென் வந்து க்ரீஸ் லைனும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தனியாக தெரியாத ஐஷேடோ போட்டிருக்கிறது. 2 கண்ணுக்குமே ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டேன். தென் ஐ சென்டரில் பிங்க் கலர் ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன். நான் என்னோடய saree கலர் மேட்சாக நான் க்ரியேட் பண்ணுறேன் ஐ லுக். நான் என்னோடய 2 கண்ணுக்குமே ஐஷேடோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்னோடய ஐப்ரோ கிட்ட வந்து ஹைலைட் பண்ணுறேன். நான் என்னை விட லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்திருக்கேன். அது வந்து ஐப்ரோ கீழே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் லுக்காக தெரியும், அதனால நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். தென் வந்து கீழே ஐஷேடோவை ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் எடுத்து ஐஷேடோ கலர் உங்கள் saree கலர் மேட்சாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள்.
நான் இப்போ நல்லா blend பண்ணிட்டேன். தென் வந்து கான்டோர் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்டே குவிக்கியோட மேடஸ் மினி கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டோருக்கு நம்ம எப்பயும் கான்டோர் பண்ணுற இடத்துலலாம் கான்டோர் பண்ணிக்கிட்டேன், ஜா லைன்லலாம். நெக்ஸ்ட்டு நோஸ்லேயும் கான்டோர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் நெக்லேயும் யூஸ் பண்ணுங்கள். நெக்லேயும் யூஸ் பண்ணால் தான் உங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கான்டோர் அப்ளை பண்ணிவிட்டு கையிலே blend பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். பட் கையில் blend பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். நான் ஸ்லோவாக தான் blend பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறதால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களுக்கு ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. கான்டோர் blend பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு ப்ளஷ் யூஸ் பண்ணேன். ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு காமிக்க முடியல. நான் ஒரு லைட் பீச் கலர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் NYBயோட ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் NYBயோட காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெறும் அவுட்டர் கார்னரில் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணல. எனக்கு ஃபுல்லாக இருக்கும், பிரைட்டனாக தெரியும். அதனால் நான் வந்து அவுட்டர் கார்னரில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் காஜல். நெக்ஸ்ட்டு நான் க்ரீஸ் லைனில் 2 ஐஷேடோ ஷேட் அப்ளை பண்ணேன். அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த காஜல் கிட்டே நல்லா blend பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு ஃபோர்ஹெட்டில் டேனாக இருக்கிறதால நான் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா blend பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். தென் நான் 2 ஷேட் லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். நான் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து பிங்க் கலர் ஷேடு எடுத்திருக்கேன். அவுட்டர் கார்னர்லாம் லைன் பண்ணிக்கிட்டு அந்த பிங்க் கலர் ஷேடை வச்சு தென் வந்து இன்னர் கார்னரில் டார்க் மெரூன் கலர் ஷேடு எடுத்துக்கிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபோர்ஹெட்டில் இருக்கிற கன்சீலரை நல்லா blend பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபோர்ஹெட்டில் கன்சீலரை நல்லா செட் பண்ணிக்கிறேன் காம்பேக்ட் பவுடரை வச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஹைலைட்டரை வச்சு நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்வர் கலர் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ கிட்டலாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஃபோர்ஹெட்லலாம். நெக்ஸ்ட்டு நான் ஐ இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஐ சென்டரில் அப்ளை பண்ண பிங்க் கலர் ஷேட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மேக்கப் லுக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஐ மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபைனலாக நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்கோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேக் லாஷஸ் அப்ளை பண்ணலை, நான் வெறும் மஸ்காரா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் ஃபேஸ் மேக்கப் லுக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ட்ரெடிஷ்னல் சாரீ மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.